ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பொட்டுக்கடலை வச்சு சிம்பிளாக ஒரு ஸ்வீட் வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை 1 கப்பு, 1/2 கப் சுகர் ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அடிச்சுக்கலாம். இந்த பொட்டுக்கடலையை டெய்லியும் சாப்பிட்டு வர்றதுனால ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியம். நான் வீட்லேயே உருக்குன நெய் தான், வீட்லேயே தயார் பண்ண நெய் தான் எடுத்திருக்கேன். அதை 2 ஸ்பூன் உருக்கி எடுத்துக்கிறேன். நல்லா உருக்கி சூட்லேயே அந்த ஃபைன் பவுடரில் நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை வந்து குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம். ரத்த நல்லா உற்பத்தியாகும். பெரியவங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் படுத்துது. பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடரை அடித்து எடுத்துட்டேன். அந்த பவுடரில் உருக்குன நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு 2 ஸ்பூன் நெய் பத்தலை, கூடவே 2 ஸ்பூன் நெய் உருக்கி எடுத்துருக்கேன். இது கூட நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் சுகர், நாட்டு சர்க்கரை எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இது டெய்லியும் எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்களும் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வருது பாருங்கள். சிம்பிளாக சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து பொட்டுக்கடலை, பொரிக்கடலை, வறுகடலை எது வேணால் சொல்லுவாங்க. நீங்கள் அது மாதிரி என்ன பேரில் சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ